பல நாள் மூட்டு வலி, முழங்கால் வலி, நாள்பட்ட வீக்கம் இது எல்லாம் வந்து நொடிப்பொழுதில் சரியாகணும். அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாளாக இருக்கிற மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வந்து நொடிப்பொழுதிலே நம்ம சரியாக்கிடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து விம் ஜெல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த விம் ஜெல் பார்த்தீங்கன்னா கிளீனிங்க்கு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால் விம் ஜெல் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வினிகர் வந்து எடுத்திருக்கேன். இந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவும் சேரும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு நுர பொங்கி வரும். அது சூப்பரான ஒரு ரியாக்ஷனை நமக்கு கொடுக்கும். இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரை தான் நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு லிக்விட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லிக்விட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி பாத்திரம் விளக்குற அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம எப்போதுமே நைட் டைம் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து அதை வந்து நம்ம வந்து விளக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நல்லா காஞ்சி போய் ட்ரையாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கடைசிவரை பாருங்கள். நம்ம இந்த லிக்விடில் அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிடுக்கி இதை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நல்ல சூடான தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து அதை வந்து கையை வைக்க முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து நல்ல சூடான தண்ணியை சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம அந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதிகமான பாக்டீரியா வந்து அந்த ஸ்க்ரப்பரில் சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நோய் தொற்றை கூட நமக்கு ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நம்ம டெய்லி வந்து பாத்திரம் கழுவுறதுனால அதில் நிறைய கிருமிகள் சேர்ந்து அதுவே நமக்கு வந்து ஒரு வியாதியை உண்டு பண்ணிடுற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வந்து அலட்சியமாக விடாமல் ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 4 நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஸ்க்ரப்பரில் அதிக பாக்டீரியா சேராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரப்பர் ஃபுல்லாகவே நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 15-20 நிமிஷம் வந்து அந்த லிக்விடில் ஊற போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மல் தண்ணியில் வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு 3 டைம் கழுவி அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வந்து ட்ரையாக காய வச்சிடணும். நம்ம வந்து டே பொழுதில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம திருப்பி பாத்திரம் கழுவுறதுனால அந்த மாதிரி செய்ய முடியாது. நம்ம நைட் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அதனால் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸ் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து அந்த ஸ்க்ரப்பரை விளக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த டபுள் சைட் டேப் வச்சு ஒரு கிளிப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சில்வர் கிளிப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கூட நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒட்டி வைக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே கீழே வடிஞ்சு நமக்கு காலையில் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கடையிலேருந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்போம். நார்மலாக பார்த்திங்கன்னா எந்த டப்பாவில் வேணாலும் நம்ம வச்சுட்டு போய்டுவோம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சு. சில டைமில் வந்து நம்ம கவரில் கூட வச்சுட்டு போய்டுவோம். கவரில் வச்சாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து பேரிச்சம்பழம் டப்பா இருக்குல்ல, டேட்ஸ் டப்பா, அதில் வைக்கும்போது நான் ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டேன். ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுது. இந்த டப்பா வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகிடுது. அதனால் அதுக்கு ஒரு சின்ன டிப் தான். எந்த பாக்ஸில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சா ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே வந்து அதை நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழையில் வந்து அழுகுன தழை வந்து நிறைய இருக்கும். நம்ம அது கூடவே வந்து நம்ம சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணி வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா வந்து அது சீக்கிரமாக அழுகி போயிடும். ஒரு 2-3 நாள் கூட நமக்கு வரது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அலசி நல்லா ட்ரையான கிளாத்து அப்படி இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா ஃபேனுக்கு அடியில் நம்ம காய வச்சிடணும். காய வச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அழுகுன தலை எல்லாமே வந்து தனியாக எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தலையை நல்லா தனியாக வந்து நம்ம கீழே எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லியோட தலையே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நல்லா பார்த்து நல்லா பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லா கசக்குன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு 2-3 நாளைக்கு கூட நமக்கு வரவே வராது. அதனால் வந்து கொத்தமல்லி வந்து நம்ம வந்து சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்து நல்லா அடுக்கி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக அந்த செடியிலேருந்து நம்ம உருவி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னா குழம்புலாம் வந்து இதில் தருவாங்களே, இதை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுறாமல் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15-20 நாளைக்கு கூட நமக்கு அப்படியே வச்ச மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் இன்னொரு பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அந்த தழை எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. நான் ஊருக்கு கூட ஒரு 20
20 நாள் போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இலை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் சரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு தாராளமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி டயப்பரே பொதுவாக நான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தான் பயன்படுத்துவோம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, இதை வந்து எந்தெந்த இதுக்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாருங்கள். இந்த டயப்பர்னால் நமக்கு வந்து பல ஆயிரம் வந்து நமக்கு மிச்சமாகும். ஏன்னா வந்து இதனால் வந்து நம்ம கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கூட போக வேண்டாம். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா அதை வந்து சூப்பராக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாள்பட்ட முட்டி வலி, மூட்டு வலி இதெல்லாம் கூட இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாள்பட்ட அந்த வீக்கம்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்து சரியாகும் இந்த டயப்பரை யூஸ் பண்ணி. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி முட்டி வலி, மூட்டு வலி, நாள்பட்ட வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டயப்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சொம்பு தண்ணியை வந்து அது உள்ளே வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே நம்ம அப்படியே அழகாக வச்சிடலாம். இப்போ இந்த டயாப்பருக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட கீழே வந்து கொஞ்சம் கூட லீக்கே ஆகலாம். அந்த ஒரு சொம்பு தண்ணியுமே அந்த டயாப்பர் சூப்பராக வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை வந்து ஒரு நைட் டைம் நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதை காலையில் சூப்பராக நம்ம வந்து எடுத்துடலாம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஒரு நல்லா வந்து அந்த டயாப்பரில் இருக்க ஊற்றினா தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வந்து ஐஸ் கட்டி மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து ஒரு ஐஸ் பேக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து காலையில் தான் எடுத்திருக்கேன். நைட்டு வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம காலையில் தான் இதை வந்து எடுக்கணும். எடுத்தோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணவே முடியல. நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வெளியில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இது உருகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ½ டே கூட எடுத்துக்கும். ஏன்னா வந்து உடனே வந்து நமக்கு உருகி வந்துடாது. நல்லா வந்து ஒரு கட்டி ஃபார்மில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை உடைக்கவும் முடியல, அதை எடுக்கவும் முடியல. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட முட்டி வலி, மூட்டி வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும், அடிப்பட்ட காயம் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி ஐஸ் பேக் மாதிரி நம்ம வந்து அப்படியே சுற்றி ஒரு ½ அன் ஹவர் அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் கூட நம்ம அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஒரு இதமாக இருக்கும். பெண்களுக்கு கூட சில டைமில் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அடிவயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி நம்ம அடிவயிற்றில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வலி இல்லாமல் போகும். நாள்பட்ட வீக்கம் ஏதாவது இருந்தாலுமே நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செய்யும் போது அந்த வீக்கம் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதனால் வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதிகமான காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேக்கே நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். தடுப்பூசிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதிகமான வீக்கத்தில் ரொம்ப குழந்தைங்க அழுகிற மாதிரி இருக்கும். டாக்டர் வந்து ஐஸ் கியூப் வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேரெக்டாக ஐஸ் கியூப் வைக்காமல் இந்த மாதிரி வந்து பேக் ரெடி பண்ணி நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிக தொந்தரவு இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.